عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. பெரியவர்களும் மரியாதைக்குரிய தென்னூர் பேரோடு பள்ளிவாசலுடைய சங்கீக இமாம் மற்றும் நிர்வாக பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகளுடைய தலைவர்கள், திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாஅத் சபையினுடைய பொறுப்புதாரிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், சகோதரர்கள், நாம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் கிடைக்கட்டுமாக. அன்புக்குரியவர்களே, திருச்சி தென்னூர் பேரூர் பெரிய பள்ளிவாசல் ஜமாஅத்துடையும் ட்ரஸ்ட் போர்டும் இணைந்து 30 விழாவை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழா. மீலாது விழா என்பதனுடைய பொருள் பிறந்த நாள் விழா. பிறந்த நாள் விழா இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டா, கொண்டாடலாமா என்று சொன்னால் பிறந்த நாள் விழா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. கொண்டாடுவது என்பதும் மார்க்கத்தில் வழிகாட்டப்படவில்லை. பிறகு நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களே என்று கேட்டால் பிறந்த நாள் விழா அல்ல. பிறந்த நாள் விழா என்பது எப்பொழுது கொண்டாடுவார்கள்? எந்த நாளில் பிறந்தார்களோ அந்த நாள் வந்தவுடன் அந்த நாளை கொண்டாடுவார்கள். நாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்த நாளை ரபீஉல் அவ்வல் மாதம் கடந்து ரபீஉல் ஆகிர் மாதம் கடந்து இப்பொழுது ஜமாதுல் அவ்வல் மாதம் வரை வந்து விட்டது, இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது பிறந்த நாள் விழா அல்ல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வருகை தந்ததை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்லி நபி அவர்களை மறக்காமல் இருப்பதற்காக நபியவருடைய வாழ்க்கை வரலாறை நினைவுபடுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உம்மாவை, எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள், நாம் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து சரிபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மீலாது விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நாட்களிலும் கொண்டாடப்படுகிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றார், வஇன்னக அலா குலுபின் அதீம். நபியே, நிச்சயமாக தாங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த மீலாது விழாவிலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு தகவல் உங்களுக்கு சொல்வது, நாம் யாரை கனிவாக நடந்து கொண்டிருக்கிறோமோ, நாம் யாரை வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த பெருமகனாரிடத்தில் என்னென்ன நற்குணங்கள் இருந்ததோ அவை அனைத்தையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த நற்குணத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தகவலை இன்றைய நாளில் நாம் எடுத்துச் செல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதுபோல் நாமும் பொறுமையை மேற்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிதானத்தோடு நடந்து கொண்டார்களோ அதுபோல் நாம் நிதானத்தோடு நடந்து கொள்வோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன் குடும்ப உறவுகளை சொந்த பந்தங்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தோ அதுபோல நாம் அரவணைக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தோ அதுபோல நாமும் அனாதைகளை ஆதரிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்நிய வீட்டுக்காரத்தில் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அதுபோல நாமும் அந்நிய வீட்டுக்காரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வயதிற்கு மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்தார்களோ அதுபோல் நாமும் நம்மை விட பெரியவர்களை மரியாதை கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகள் மீது எப்படி அன்போடும் இரக்கத்தில் நடந்து கொண்டார்களோ அதுபோல் நாமும் அன்போடும் இரக்கத்தில் நடந்து கொள்வோம். இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏராளமான தத்துவங்கள் நபிகள் நாயகம் சொன்ன வாழ்க்கையில் நிரம்ப இருந்தது. அவை அனைத்தையும் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட முடிந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒரு 10 அற்புதம், ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒரு 5 அற்புதம் என்னுடைய வாழ்க்கையை நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமியும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய விழாதான் இந்த விழா. இரண்டாவதாக தென்னூர் ஐநூறு பெரிய பள்ளிவாசல் மேல்மாடி கட்டிடத்தை ஓட்ட வேண்டும். மக்கமா நகரத்தில் காமத்துக்கு போனா ஒவ்வொரு வருஷம் வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தொழில ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நானும் ஐநூறு பள்ளிவாசல் பார்க்கிறேன். ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. நல்லா மகிழ்ச்சி செய்வாங்க. இன்னும் அடுத்த வேலை ரெடியா வச்சிருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசலுடைய மேல்மாடியை கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். எனது இல்லங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு வருஷமும் இதை விரிவுபடுத்தி அழகுபடுத்தி நிரப்பமான மக்களுக்கு வசதியான முறையில் இந்த பள்ளிவாசலை உருவாக்கக்கூடிய இந்த நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான நிரப்பமான நலக்கூடிய தந்தல் புரிவாங்க. மூன்றாவது தகைசான் தமிழர் விருது பெற்ற பேராசிரியர் KM காதல்மணி MP அவர்களுக்கு எஸ்எம்பி அவர்களுக்கு பாராட்டுகிறோம். நாங்கள் திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாகவும் பேராசிரியர்களை பிரதிநிதிப்படுத்தினோம். இதே தலைப்பில் ஒரு விழா அவர்களுக்காக எடுத்தோம். உண்மையில் இந்திய வாழ் முஸ்லிம்களில் யார் மத்திய அரசால் மாநில அரசால் பெருமைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை நாமும் பெருமைப்படுத்துங்கள். அவர்களை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களை அரசாங்கம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு விருது வழங்கியிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த நாட்டுக்காக இந்த சேவை செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய சமூகத்திற்காக இந்த சேவை செய்திருக்கிறார்கள். மொழிக்காக தாய்மொழிக்காக இந்த சேவை செய்திருக்கிறார்கள் என்று இந்த நாட்டின் வளர்ச்சியில் எங்கள் சமுதாயத்திற்கும் எப்படி பங்களிப்பு இருக்கிறது என்பதை இது போன்ற விருதுகள் கிடைக்கிற பொழுது அதை 19 கடந்து விடாமல் அந்த விருதை பெருமைப்படுத்தும் விதமாக, விருது பெற்ற பெருமானாரை பெருமைப்படுத்தும் விதமாக நம்முடைய கையோடு பெரிய பள்ளிவாசல் எடுத்திருக்கின்ற இந்த 30 விழா உண்மையே மன மகிழ்ச்சியை மன நிறைவை தருகிறது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? இன்னும் நிறைய சேர்கள் நாட்கள் தானியாக கிடையாது. இது பெரிய ஜமான், பெரிய மகளா. இந்த மகளாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து விட்டாலே இங்கே அனைத்து நாட்காலிலும் விருப்பமாக ஆகிவிடும். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே இன்னும் இது போன்ற விழாக்களை முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் குறைவாக இருக்கிறது என்ற கவலையையும் இந்த நேரத்தில் நாம் பதியத்தான் வேண்டும். எல்லாம் கிடைச்ச ஒரே ஒரு கோரிக்கையோடு என் வாழ்முறையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய தென்னூர் கைரோடு பெரிய பள்ளிவாசல் தமிழகம் கல்வி அளவில் இருக்கக்கூடிய ஒரு 5 பெரும் கட்சிகளுடைய தலைவர்களை இன்று மேடையில் அமர வைக்கிறார்கள். ஒரு தலைவர்களுக்கு அமர்ந்து விட்டார், இன்னும் சில தலைவர்கள் வர இருக்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை, வெளிப்படுத்தி முடிச்சார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில்
இந்த 5 பெரும் தலைவர்களும் ஓரணியில் நின்று குறைந்தபட்சம் 15 சட்டமன்ற தொகுதியால் வாங்கி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து களத்தில் நின்று இந்த 15 முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்களும் 2026 பின்னால் சட்டமன்றத்தில் நுழைய வேண்டும். அதற்கு ஒரு முதல் அடித்தளமாக இந்த நிகழ்வு திகழ வேண்டும் என்ற பேரவாறு இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி திருச்சி மாவட்ட ஜமாத் சபையின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி என் வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். வாகன அவானா அங்கே